ஒரு பைக் 13 வகையான பிரச்சனை. இந்த பைக் நீங்க வாங்குனீங்கன்னா சர்வீஸ் சென்டர்ல தான் பைக் அதிகமா நிற்கும் அப்படிங்கிறது கேரண்டி. இதை நான் சொல்லல, இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஓனர் சொல்லியிருக்காங்க. டைரக்டா நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி என் பைக்ல இத்தனை பிரச்சனை இருக்குது, அவேர்னஸ் வீடியோவா மேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அவருக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். ஸோ அவரோட நேம் கனகராஜ். அவர் யூஸ் பண்ற பைக் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ராப்ளம்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். மொத்தமா 13 ப்ராப்ளம்ஸை சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கியர் தான். கியர் பாக்ஸ் ரொம்ப டைட்டா இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்றாரு. கியர் போடும்போது என்கேஜ் ஆகுது, சில நேரத்தில் என்கேஜ் ஆக மாட்டேங்குது. முக்கியமா டிராஃபிக்ல ஓட்டும் போது நிறைய டைம் இந்த ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஓனர் மென்ஷன் பண்றாரு. ரெண்டாவது ப்ராப்ளம் கிளச். கிளச் இனிஷியலா ஸ்மூத்தா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. 10 நிமிஷம் கழிச்சு ஓட்டும் போது விரல் எல்லாமே வலி எடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஓனர் வந்து சர்வீஸ் சென்டர்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. நமக்கும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. மூணாவது பிரச்சனையா கனகராஜ் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, ரியர் சஸ்பென்ஷன் இருக்குது இல்ல, அந்த மோனோசாக் அப்சர்வர். ஸோ இந்த சஸ்பென்ஷன் நிறைய பேருக்கு உடஞ்சு போயிருக்குது. நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நான் விசாரிச்ச நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டேன். நிறைய பேர் வந்து ரியர் சஸ்பென்ஷனை மாத்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. இதுல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பல்ஸ் 200 4V மாடல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா. 2 வருஷத்துக்குள்ளேயே ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு. லிட்ரலி மறுபடியும் புதுசு தான் மாற்றி இருக்கிறோம். பட் வாரண்டி கிளைம் இருந்தங்காட்டி அதை கிளைம் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் இல்லைன்னா அதுக்கு ஒரு 5,000 to 10,000 வரைக்கும் செலவாயிருக்கும். நாலாவது பிரச்சனை மீட்டர் எரர். இந்த மீட்டர் எரர் அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம நிறைய வீடியோஸ்ல, ஷார்ட் வீடியோஸ்லயும் பார்த்துருக்கோம், மெயின் வீடியோஸ்லயும் பார்த்துருக்கிறோம். வண்டி பார்த்தோம்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஆனா மீட்டர்ல 115 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி மீட்டர் இஷ்யூவும் இந்த எக்ஸ்ட்ரீம் 125Rல இருக்குது அப்படிங்கறத ஓனர் மென்ஷன் பண்றாரு. அஞ்சாவது பிரச்சனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரச்சனை. இந்த ப்ரோ எடுத்த பைக் எதுன்னு பாத்தீங்கன்னா 125Rல ABS வேரியன்ட் தான் எடுத்திருக்கிறாரு. ABS இருக்குதுன்னு சொல்லி தான் வாங்கி இருக்கிறாரு. ஆனா ABS ப்ராப்பரா ஒர்க் ஆகல, நிறைய நேரம் ஸ்கிட் ஆகுது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ப்ராப்ளம் நம்பர் 6. ஆறாவது பிரச்சனையும் என்ன சொல்றாருன்னா, இன்ஜின் ஆயில் லீக் ஆகுது. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல ப்ரோ நான் 2-3 டைம் கொடுத்து பார்த்துட்டேன், பட் இன்ஜின்ல ஆயில் லீக்கேஜ் இருந்துகிட்டு தான் இருக்குது, அதை என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்றாரு. ஏழாவது பிரச்சனை ரியர் மட்கார்டு தான். பாக்குறதுக்கு என்னமோ ஸ்டைலிஷா இருக்குது மட்கார்டு. ஆனா மழை சீசன்ல ஓட்டும் போது ரோட்ல இருக்கிற மொத்த சேரை நம்ம முதுகுலையும் தலையிலையும் தான் அடிக்குது. அப்படிதான் மட்கார்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபிளாவா இருக்குது இந்த டிசைன் அப்படிங்கறதையும் சொல்றாரு ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது. எட்டாவது ப்ராப்ளம் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R வச்சிருக்கிற நிறைய பேர் இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜின் சடனா ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ல ஓடிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஆன் பண்றதுக்கே 5 நிமிஷம் ஆயிருது. ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எடுத்துட்டு போகும்போது எனக்கு இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. 9வது பிரச்சனையா கனகராஜ் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, அவருக்கு மட்டும் இல்லாம அவர் ஃப்ரெண்டுக்குமே கம்ப்ளீட்டா அவருக்கு வந்து மீட்டர்ல தான் எரர் காட்டிட்டு இருந்துச்சு. ஆனா அவர் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த எக்ஸ்ட்ரீம் 125Rல கம்ப்ளீட்டா மீட்டரே ஆஃப் ஆயிருச்சு, ஆன் ஆகல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இல்ல புரியல, எப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். 10வது பிரச்சனையை என்ன சொல்றாருன்னா, சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் கொடுக்கும்போது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. 2வது முக்கியமான விஷயம், சர்வீஸ் பண்ண கொடுத்தாலுமே அதை வந்து அந்த அளவுக்கு ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டையும் சொல்றாரு கனகராஜ் ப்ரோ. 11வது பிரச்சனை கியர்ல லேக் ஆகுது. 2வது முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் கியர்ல 6 to 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்ம ரீச் பண்ணோம்னாவே இன்ஜின் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியான ஃபீல் இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்ஜின் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஒரு 100cc பைக்ல கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஆனால் இது 125cc பைக்கு ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது இன்ஜின் அப்படிங்கிறத எனக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12வது 13வது பிரச்சனை பேட்டரி ரிலேட்டடான இஷ்யூஸ். இப்போ வர்ற BS6 நாம்ஸ்ல இருக்க பைக்குகளுக்கு வேற என்ன முக்கியமோ இல்லையோ பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஹீரோ கம்பெனியில் யூஸ் பண்ற பேட்டரியே சரியில்லை. வாரண்டி டைம் முடியறதுக்குள்ளேயே சீக்கிரமா வந்து ஃபால்ட் ஆயிருது. மறுபடியும் போய் அதை வந்து மாற்றும் போதும் அந்த அளவுக்கு அது சூப்பரா இல்ல, அதாவது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல மாற்றும் போது சூப்பரா இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பேட்டரி இஷ்யூ ஹீரோ கம்பெனில நிறைய பைக்குகளுக்கு வந்து வருது. எக்ஸ்ட்ரீம் 125Rக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பைக்குகளுக்கு வருது அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோ மென்ஷன் பண்றாரு, கனகராஜ் ப்ரோ சொல்றாரு. ஏன்னா ஹீரோ கம்பெனி பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்க பேட்டரி கம்பெனியே ஒர்த் இல்லை, நிறைய பேருக்கு இதே இஷ்யூஸ் தான் வருது, இதை ஏன் ரெக்டிஃபை பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கனகராஜ் ப்ரோ கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்துருக்குற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை,
இதுதான் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அனுப்பி 1 வீக்குக்கு மேலே ஆச்சு. பட் நமக்கு பேசுறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ஒரு பைக் புதுசாக வருது, இதுக்கு முன்னாடி அதோட பைக்கோட ஜென்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஃபர்ஸ்ட் அந்த பைக்கை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R இருக்குதுல்ல, இந்த பைக் ஆகட்டும், எக்ஸ்ட்ரீம்க்கு தவிர்த்து கரிஷ்மாவோட 210 ஆகட்டும், இதெல்லாமே இப்போதான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது. ஸோ இன்ஜின் புதுசு, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் வந்து வச்சிருப்பாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பாஸ் ஆகிருக்கும், அந்த பைக்கை தான் கொண்டு வராங்க. பட் ரியல் டைமுக்கு வரும்போது ஒவ்வொரு பைக்லையும் பார்த்தீங்கன்னா காமனான இஷ்யூஸ் எல்லா பைக்லையுமே இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் வர பைக்குகளில் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இயர் மாடல் வாங்குறாங்களே, அவங்க எல்லாருமே டெஸ்டிங் தான் அந்த பைக்ல. அடுத்தடுத்து வர வருஷங்கள்ல அடுத்தடுத்து வர வெர்ஷன்ல இருக்கிற பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணி அடுத்தடுத்த மாடலை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணும் போதும் சில ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணி ஒவ்வொரு கம்பெனியும் கொடுப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம், நீங்கள் பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பைக் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் இருந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். பிளைண்டா இப்போ எக்ஸ்ட்ரீம் 125R வந்து எனக்கு தெரிஞ்ச 2 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகல. ஸோ இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஒருவேளை நீங்கள் 125R யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் மொதல் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள பைக் வாங்கினீங்கன்னா நீங்க தான் அதுக்கான டெஸ்டிங் பீஸ். நீங்க தான் அதை டெஸ்ட் பண்ணி அதில் இருக்க பிரச்சனைகளை சொல்லும்போது கம்பெனி ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வீஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான். நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா, சர்வீஸ்ல எனக்கு வந்து சரியில்லை, ஹீரோ கம்பெனி சரியில்லை, டிவிஎஸ் கம்பெனி சரியில்லை, பஜாஜ் சரியில்லை, ராயல் என்ஃபீல்டு சரியில்லை. ஸோ நீங்கள் கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஸோ எந்த டீலர்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்காங்களோ அந்த டீலரோட சர்வீஸ் தான் சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு டீலர்கிட்ட மாற்றி சர்வீஸ் பண்ணிங்கன்னா கூட உங்கள் வண்டியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை இது வந்து காமனான ப்ராப்ளம் தான், அது கம்பெனி தான் பார்த்து ரெக்டிஃபை பண்ணணும், இல்லை கம்பெனி தான் பார்த்து ரீகால் பண்ணணும் பைக்குகளை இந்த மாதிரி. ஆனால் சர்வீஸில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, BS3 நாம்ஸ் வர வரைக்குமே மெக்கானிக்ஸ்க்கு ப்ராப்பரான அப்டேட் இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் BS3 பைக்கை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, ஸ்டில் இப்போ கூட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஈவன் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ஆகட்டும், மற்ற எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. BS4க்கு அப்புறம் BS6 வந்ததுக்கு அப்புறம் இப்போ OBD நாம்ஸ் 2 வரைக்கும் போயிருக்குது. லேப்டாப்பில் சொருகி பார்க்குறாங்க, எந்த சென்சாரில் பிரச்சனை அதை பார்த்து மாற்றினா போதும், ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இப்போ காமனாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டரை டியூன் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபியூல் இன்ஜெக்டர் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சென்சாருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம டியூன் பண்ணி பைக்கை வந்து மைலேஜ்க்காகவும் மாற்றலாம், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நாலேஜ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஒரு மொபைலுக்கு எப்படி நமக்கு அப்டேட் பண்ணுறோம், ஒரு அப்டேட் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க அந்த மொபைலுக்கு, ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணுறோம். அப்படி அப்டேட் பண்ணும்போது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்குது இல்லை, அந்த மாதிரி தான் கம்பெனி சார்பிலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபியூல் இன்ஜெக்டருக்கோ இல்லை வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்துருந்தாங்கனாவோ, இல்லை ஜஸ்ட் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி அந்த அப்டேட்டை வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி விட்டுறாங்க உள்ள. ஸோ அது வழியாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டியூன் ஆகுது. சில நேரத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சில அப்டேட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு பைக்கில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணால் எப்படி அதை யூஸ் பண்ண முடியும்? ஈவன் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் இஷ்யூஸ் மற்றதெல்லாமே தாண்டி சில விஷயங்கள் கியர் பாக்ஸு, கிளச்சு, இந்த மாதிரி நிறைய இடத்துலையே சில பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து கம்பெனி ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துதான் ஆகணும். அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. 1000க்கு 2 பைக் இல்லை 1 பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபெக்டிவான ப்ராடக்டாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கஸ்டமர் ரியல் டைமில் ஓட்டும் போது அதில் பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வழி தான், ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பைக் வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து அப்கிரேடபிள் பைக்காக இருக்கும். சில பிரச்சனைகளை ரெக்டிஃபை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்லது. இல்லை அவசரப்பட்டு வாங்கினீங்கன்னா, ஸோ இப்போ கனகராஜ் ப்ரோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாருல, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை இன்னுமே நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பஜாஜில் டிஸ்கவர் 150S அப்படிங்கிற மாடல் வந்து அப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த பைக்கில் பிரச்சனை இல்லாத நாளே இல்லை அப்படின்னு தான் சொல்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ தான் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்குக்கு சர்வீஸ் பண்ணுறதே தான் வேலையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை, பட் இப்போ ஓகே ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா,
சில பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பைக் புதுசாக வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி வாங்க. இதுதான் இதில் இருக்க கன்க்ளூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்போ சொல்கிற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. டாடா.